நிறைய சரித்திரம் மாறும். உதாரணம், இப்போ மாலையபட்சம், இப்போ ஆலயம் போறோம். நமக்கு எல்லா கஷ்டத்துக்கும் எங்க போறோம்? சாமி கிட்ட போய் வேண்டுறோம். அப்ப சாமி கிட்ட போகும்பொழுது சாமி என்ன சாமிக்கு போறோம்? முருகர் கிட்ட போனா முருகர் ஒருத்தர், பெருமாள் கிட்ட போனா பெருமாள் ஒருத்தர், சிவன் கிட்ட போனா சிவன் ஒருத்தர், சித்தர் கிட்ட போனா ஒருத்தர். ஆக நீ யாரிடம் செல்கிறாயோ அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு காவது பண்ணணும். ஆனா மாலையபட்சம், மா ஆலய பட்சம், மகா அப்படின்னா பிரம்மாண்டம். ஆக பிரம்மாண்டம் என்பது என்ன? நாம யாரை விரும்புகிறோமோ, யார் வழியாக வந்தோமோ, இப்போ உதாரணம் நம்ம தாத்தா, நம்ம தாத்தாவுக்கு தாத்தா, அதுக்கும் தாத்தா, இப்படி மொத்த பேரும் நம்மளுடைய வம்சத்திற்கு 7 தலைமுறைகள் சொல்லுவாங்க. அப்ப முன்னாடி இருந்த 7 பேரும், இப்போது இருக்கிற 7 பேரும், வருங்காலத்தில் இருக்கக்கூடிய 7 தலைமுறைகளும், ஆக 7 21 தலைமுறைகள் அத்தனை பேரும் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். அதுதான் மகா ஆலய பட்சம். பட்சம் என்பது 2, இவ்வளவுதான். ஆலயம் என்பது 2. கோயிலுக்கு போங்க, 2 பேரா போங்க, ஒருத்தரா போவாதீங்க. சிங்கிளா போனா தெய்வத்திடம், சிங்கிளா போனா நீ மட்டும் தான் வந்திருக்கிறியா, ரைட், நீ வேண்டுதல் உனக்கு இவ்வளவுதான் கொடுத்துக்கிறேன்.